வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெங்காய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் இதை அப்படியே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், நான் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் சேர்த்து கலக்கி விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வர கட்டத்தில் நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான வெங்காய குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.